Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா beads யூஸ் பண்ணி braid load stitch எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கேன் ஸ்பேஸ் விட்டு. சரிங்களா? sewing நார்மல் sewing thread தான். நீடில் நம்பர் வந்து 24. நம்ம வந்து beads வந்து எத்தனை bead வந்து இதுக்கு வந்து கவுண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 8 bead 7 or 8 bead எடுத்துர்க்கேன். அடுத்து யூஸ் பண்ணும்போது 7 எடுத்தனா அதோட ஒரு 2 பீட் இல்லனா 3 பீட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும். ஏன் அப்படினா நம்ம வந்து மேல அந்த பீட் ஸ்டிட்ச் பண்றோம் இல்லையா அதுக்கு மேல அதாவது இந்த மாதிரி கிராஸா பண்ணும்போது நமக்கு பீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் சைடு வந்து அந்த எக்ஸ் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா சைடு வந்து அந்த லைன் மேல ஸ்டிட்ச் பண்ணனும். புரியுதுங்களா உங்களுக்கு? சைடு வந்து லைன் மேல ஒரு நார்மல் ஸ்டிட்ச் பண்ணி லாங் ஸ்டிட்ச் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதே மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சம் கீழே அத கொஞ்சம் மேலே லாங் ஸ்டிட்ச் ஒன்று அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச் ஒன்று போட்டு அதே மாதிரி அடுத்த ப்ளூ லைன் வந்து மறுபடியும் கிராஸா சரிங்களா அந்த கோல்டு கலர் பீட்ஸ் இருக்குல்லையே அதுக்கு மேலே அந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து கிராஸா வச்சு போடுறோம். மறுபடியும் சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிட்ச் ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பாருங்கள் கோல்டு கலர் பீட் யூஸ் பண்ணிட்டு சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிட்ச் ஒன்று ஷார்ட் ஸ்டிட்ச் ஒன்று பண்ணிவிட்டு அதாவது ஒரு பீட் மேலே இன்னொரு பீட் வந்து ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். பாருங்கள் அந்த கோல்டு கலர் பீட் ஸ்டிட்ச் பண்ணோமோ அதுக்கு மேலே வந்து இந்த ப்ளூ கலர் பீட் ஸ்டிட்ச் பண்ணிவிட்டு சைடில் வந்து லாங் ஸ்டிட்ச் ஒன்று ஷார்ட் ஸ்டிட்ச் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் இப்போ வந்து கோல்டு கலர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன்னா கோல்டு கலர் பீட் வந்து நம்ம வந்து அந்த நீடில் இருக்கும் இல்லையா நீடில் நம்பர் 24 இருக்குல்ல அந்த 24 வந்து அந்த நீடில் வந்து எவ்வளோ பீட்ஸ் நம்மளால் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 8-9 பீட் வந்து அதில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பீட் எடுத்து நம்ம இந்த ஸ்டிச் ஃபுல்லுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் பாருங்கள் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம சைடில் தான் வந்து போடணும். ஏன் அப்படின்னா மேலே வந்து ஓவர்லாப் ஆகி வர்றதுனால நம்ம கீழே இறக்கி தானே ஸ்டிச் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து இந்த பக்கம் மேலே நோக்கி ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ரெண்டு சைடுமே வந்து மேலே தான் வந்து நம்ம லாங் ஸ்டிச் போட்டு அப்புறம் ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அடுத்தது ப்ளூ கலர் பீடு ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம ஓவர்லாப் ஆகி தலை பின்னுவோம் பார்த்தீங்களா நம்ம தலைமுடி பின்னுவோம் இல்லையா அந்த மெத்தடில் வந்து இது வரும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா புரியும் அது எப்படி வருது அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம மல்டி கலர் பீட் கூட யூஸ் பண்ணி போடலாம். நான் வந்து 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 கலருமே நம்ம யூஸ் பண்ணி போடலாம். 3, 4 அந்த மாதிரி கலர்ஸ் மல்டி கலர்ஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து இது ஃபுல்லுமே இந்த லைன் 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா அது ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம தலை பின்னுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம அதில் வந்து 3 பார்ட்டாக பிரித்து நம்ம தலை பின்னுவோம். பட் இதில் வந்து 2 பார்ட் மட்டும்தான். சரிங்களா? நம்ம வந்து 2 பீடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் இதே 3 பீடு யூஸ் பண்ணிங்கனாலும் இதில் அழகாக இருக்கும். எப்படி ஒன்று மாற்றி நம்ம தலை பின்னுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? லாங் ஸ்டிச் ஒன்று ஷார்ட் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்டு
அடுத்தது பீட் அந்த நீடில் நம்ம 24 பீடு இல்லை நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் ஃபுல்லாக பீட்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த நீடில் ஃபுல்லாக பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பக்கமும் அவுட்லைன் பாருங்கள், ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குற ஜரி த்ரெட்டு, இல்லைனா சில்க் த்ரெட்டு, ஜர்தூசி, இல்லைனா நீங்கள் இந்த பீட்லேயே வந்து நம்பர் 2, 3, 4 ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு இது வந்து பேக் நெக்கு யூஸ் பண்ணலாம். பேக் நெக் யூஸ் பண்ணிங்கன்னா இது மட்டுமே போதும். பேக் நெக் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி பேக் நெக் பண்ணவும் போதும். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.